நம்ம மனசுல தோன்றக்கூடிய எண்ணம் ஒரு செயலாக மாறலாம் அல்லது செயலாக மாறாமல் இருக்கலாம். இதை நாம் அறிவோம். நம் மனதில் தோன்றக்கூடிய எல்லா எண்ணங்களும் செயலாக மாறிவிடுவது கிடையாது. ஒரு எண்ணம் எப்படி உருவாகின்றது என்பது நமக்கு தெரியும். எப்படி உருவாகின்றது? நம்முடைய புலன்கள் மூலம் நாம் உட்புகுத்தி கொண்ட பல்வேறு விதமான பதிவுகளின் வெளிப்பாடாக ஒரு எண்ணம் அமைகிறது. அந்த எண்ணம் நம்மை ஒரு செயலை நிறைவேற்ற தூண்டுகிறது. இதை நாம் பல நிலைகளில் நம்முடைய அனுபவங்களாக அறிந்திருக்கின்றோம். இங்கே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு எண்ணம் ஒரு செயலாக மாறும்போது நம்முடைய மனதில் ஒரு தடம் ஏற்படுகின்றது. நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு எண்ணம் செயலாக மாறும்போது, செயலாக நிறைவேற்றப்பட்டு விடும்போது நம்முடைய மனதில் ஒரு தடம் ஏற்படுகின்றது. தடம் என்றால் என்ன? ஒரு அச்சு. ஒரு காட்டு வழி இருக்குது, புல் தரை இருக்குது, நிறைய பேர் நடந்து போனாங்கன்னா அந்த தடம் ஏற்படுமா இல்லையா? அந்த மாதிரி அந்த தடம் என்ன பண்ணும்? நம்ம மனசுல ஏற்பட்ட அந்த தடம் என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தடுத்து அதே செயலையோ அல்லது அதனை ஒத்த செயலையோ எளிதில் உருவாக்கிவிட வாய்ப்பாக அமைந்து கொண்டிருக்கும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஏற்கனவே ஒரு பாதை மாதிரி இருக்குன்னா அந்த பாதையில தானே போவோம். புதுசா ஒரு புல்லா இருக்குது, காடா இருக்குன்னா போக மாட்டோம்ல. அப்போ நம்ம மனசுல நாம செஞ்ச செயல்கள் ஏற்படுத்திய தடம் அடுத்தடுத்தும் அதே செயலையோ அல்லது அதனை ஒத்த செயலையோ எளிதில் நம்மை மீண்டும் செய்ய வைத்து விட வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பொதுவான மனிதனுடைய பெரும்பான்மை மனநிலை அதுதான். ஒரு பாதை இருக்கு, ஒரு ட்ரெக்கிங் போறோம் அப்படின்னா ஒரு பாதை இருக்குன்னா அது வழியா தான் போவோம். புதுசா ஒன்ன தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஏன்னா பயம். இப்ப ஏற்கனவே அந்த பாதை இருக்கு இல்லையா? அந்த தடம் இருக்கக்கூடிய பாதை. அந்த பாதை நல்ல பாதையா? கெட்ட பாதையா? பெரும்பான்மையான மக்கள் நடந்து நடந்து உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பாதை அவ்வளவுதான். அவங்க எங்க போனாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? எதுக்காக போனாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? அது ஒரு பாதை அவ்வளவு. மக்களை நம்ப முடியாதுல்ல. மக்கள் நன்மையான பாதையிலையும் போயிருக்கலாம், தவறான பாதையிலையும் போயிருக்கலாம். எல்லா மக்களும் அந்த பாதையில போயிருக்காங்கன்றதுக்காக நம்மளும் அதே பாதையில போகக்கூடாது. நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை இருக்கிறது. ஏனென்றால் நாம் தனித்துவமானவர்கள். நமக்கான அந்த தனித்துவமான பாதை நம்முடைய உள்ளத்தில் உணர்வாக அறிவிக்கப்படுகின்றது. அந்த உணர்வை அறிவிப்பவன் யார்? அகிலங்களின் இறைவன், நம்முடைய இறைவன். அந்த தனித்துவமான பாதையில்தான் நாம் பயணிக்க வேண்டும். அந்த பாதை என்பது உள்ளத்தால் அறிவிக்கப்படக்கூடிய பாதை. உள்ளம் முரண்பாடு தெரிவிக்காத பாதை. உள்ளம் எதை பொருந்துகிறதோ இறைவன் அதை பொருந்துகிறான் என்பதுதானே அர்த்தம். அப்போ அந்த தனித்துவமான பாதை, உள்ளத்தில் உணர்வாக அறிவிக்கப்படக்கூடிய பாதை நன்மைகளின் பாதை. அந்த பாதையில் நம்முடைய துணைவன் யார்? அந்த பாதையை நம்முடைய உள்ளத்தில் யார் அறிவித்தானோ அவன்தான். அவன் யார்? நம்முடைய இறைவன், அகிலங்களின் இறைவன். இந்த மக்கள் அறிவிக்கக்கூடிய பாதை இருக்கு இல்லையா? அது ஏற்கனவே தடம் இருக்கக்கூடிய பாதை இருக்கு இல்லையா? அது தனித்துவமான பாதை அல்ல. அது நல்ல பாதையோ கெட்ட பாதையோ அது தனித்துவமான பாதை அல்ல என்பதில் நாம் ஏற்புடையவர்களாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் அது இந்த உலக சுகங்களுக்கான பாதையாக இருக்கிறது, பொருளுக்கான பாதையாக இருக்கிறது, அருளுக்கான பாதையாக அது இல்லாமல் இருக்கிறது. பெரும்பான்மை பொருளுக்கான பாதை எப்போதும் அழிவை நோக்கியதாகவே இருக்கும். அருளுக்கான பாதைதான் நித்தியத்தை நோக்கியதாக இருக்கும். இப்போ நாம செய்யக்கூடிய செயல்கள் நம்முடைய மனதில் ஒரு தடத்தை ஏற்படுத்தும் என்று புரிந்து கொண்டோம். ஒவ்வொரு செயலும் ஒரு தடத்தை ஏற்படுத்தும். இப்போ டெய்லி நம்ம கிளாஸ்ல கலந்து கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய மனதில் ஒரு தடத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தடுத்து இந்த மாதிரி கிளாஸஸ்ல கலந்துக்கிறதுக்கு, இதனை ஒத்த கிளாஸஸ்ல கலந்துக்கிறதுக்கு அந்த தடம் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது. இதே மாதிரிதான் நாம தவறான செயல்களை செய்யும் போதும் அதே போல அது அந்த பாதையில் பயணிப்பதற்கான தூண்டல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த பாதையை நமக்கு லேசானதாகவே ஆக்கி கொண்டிருக்கும். இதை மிக நுட்பமாக ஆழமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம மனசுல நிறைய தடங்கள் இருக்கின்றன. ஏராளமான தடங்கள், நாம் செயல்கள் செய்து உருவாக்கி வைத்திருக்கும் தடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. நிறைய செயல் நம்ம செஞ்சிட்டோம். எத்தனை வயசு ஆகுது நமக்கு? நிறைய செயல் செஞ்சுட்டோம். அவ்வளவு தடம் இருக்குது. அதை இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. நீங்க சாதாரணமா மெடிடேஷன் கிளாஸ்ல இருந்து உட்காந்துட்டீங்கன்னா அந்த தடமெல்லாம் அழிஞ்சு போயிடாது. உட்கார அது அழியலாம். அதாவது நாம அந்த பாதையில பயணிக்காம இருந்தோம் அப்படின்னா அந்த பாதையில புல்லு முளைச்சிரும். நாம எந்த பாதையில பயணிக்கிறோமோ அங்கே ஒரு புதிய தடம் உருவாகும். சோ நம்ம மனசுல ஏராளமான தடங்கள் இருக்கின்றன. நாம் உருவாக்கி வைத்த தடங்கள் தான். நிறைய செயல்களை செய்து அந்த தடங்களை நம்முடைய மனதில் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கோம். துரதிர்ஷ்டவசமாக அந்த செயல்கள் எல்லாம், அதாவது அந்த தடங்கள் எல்லாம் நாம்
கவலையில் இருக்கும்போது செய்யப்பட்ட செயல்களாக இருக்கலாம், நாம் கோபத்தில் இருக்கும்போது செய்யப்பட்ட செயல்களாக இருக்கலாம், போட்டி பொறாமையில் செய்யப்பட்ட செயல்களாக அந்த தடங்கள் இருக்கலாம், இந்த செயல்களால் உருவான தடங்களாக இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மையில் பெருமையில் நாம் இருக்கும்போது செய்யப்பட்ட செயல்கள் அந்த தடங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். அப்ப திரும்பவும் அதே மாதிரியான விஷயத்த செய்யறதுக்கு அந்த தடம் நம்மை அழைக்குமா, தூண்டுமா? டெஃபினட்டா. புரிதல்கள் இல்லாமல் வீணாக செய்யப்பட்ட செயல்களாக அவைகள் இருக்கலாம், அந்த தடங்கள் இருக்கலாம். உடல் இச்சைக்காக செய்யப்பட்ட செயல்களாக இருக்கலாம், அதனால் உருவான தடங்களாக இருக்கலாம். உடல் இச்சைக்காக நாம் செய்த செயல்கள் அந்த தடங்களை உருவாக்கி வைத்திருக்கலாம். எத்தனையோ நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. வா வா, நீ உருவாக்கிய தடம் தானே, ஏன் வராமல் இருக்கிறாய்? வா, உன்னை விட்டால் எனக்கு யார்? நீதானே நடக்க வேண்டும். மொத்தத்துல நாம செய்த பெரும்பாலான தவறான செயல்கள் தவறான தடங்களை நம்முடைய மனதில் ஏற்படுத்தி வைத்திருக்கு. இது வேற யாருக்கும் பாதிப்பு கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு. அந்த தடங்கள் ஏற்கனவே சொன்னபடி நம்மை அதனை ஒத்த செயல்களை அல்லது அதே செயல்களை செய்யவே தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த தடங்களை விட்டு நம்மால் விலகி வரவே முடியவில்லை. விலகி வந்தோம்னா நம்மளை பயமுறுத்துறாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்றாங்க, டிமோட்டிவேஷன் பண்ணிடுறாங்க. என்ன நீ மட்டும் தனியா போற, மருந்து சாப்பிட்டே ஆகணும், டாக்டர்ஸ்லாம் அதானே சொல்றாங்க, அவங்களாம் எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க. நீ பாட்டுக்கு மருந்து சாப்பிட மாட்டேன், உடம்பு தன்னைத்தானே சரியாக்கிக்கும், உணர்வின் அடிப்படையில வாழணும், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கியே, இதெல்லாம் சரி கிடையாது. நாங்கள்லாம் எப்படி வாழ்றோம் அப்படி நீ வாழு. யாரும் இல்லை, நம்ம குடும்பத்துல தான், பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த பெரும்பான்மையான மக்கள் அந்த தவறான தடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மையும் அதில் அழைக்கிறார்கள். நாம அதுல வரமாட்டேன்னு சொன்னா நம்மளை பயமுறுத்துறாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க, நம்மளை இழுத்துட்டு போறாங்க, தள்ளி விடுறாங்க. இதுதான் நடக்குது. இறை வழி, இந்த வார்த்தை நமக்கு இறைவன் அளித்து இருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடை. இறை வழி, இறைவனாகிய நான் உனக்காக அறிவிக்கக்கூடிய வழி. நீ என்னுடைய படைப்பு, நான் உன்னை படைக்க நாடினேன், இந்த அகிலங்களை எல்லாம் படைத்தவன் நான், உன்னை விரும்பி படைக்க நாடினேன், உனக்கான ஒரு வழியை பிரத்யேகமாக நான் அமைத்திருக்கின்றேன், அந்த வழியை நான் உனக்கு அறிவிக்கின்றேன். எனவே இறைவழி என்ற வார்த்தையை நம்முடைய இதயங்களில் நாம் எப்போதும் உயர்வாக பேணி பாதுகாக்க வேண்டும். இறைவழி என்பது கெட்ட தடங்களை விட்டு நமக்கான தனித்துவமான நன்மையான தடங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வலிமையை நமக்கு தருகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே சொன்னபடி அந்த வழியில் நம்முடைய துணைவன் யார்? நமக்கு அந்த வழியை அறிவித்தவன் தான், நம்முடைய இறைவன். ஒரு வழி இருக்குது, ஊரே அதுல போகுது, நாம் அதுல போகல. ஏன்? உணர்வு தடுக்கின்றது, உணர்வு தடுக்கின்றது. இறைவனுடைய பாதுகாப்பு. தடுக்கும் உணர்வு வெறும் தடுக்கக்கூடிய செயலை மட்டும் செய்யவில்லை, புது வழியையும் நமக்கு அறிவிக்கின்றது. ஆனா அந்த தடத்துல நம்மளால போக முடியலையே, ஆனா போகணுன்ற ஒரு புஷ் உள்ள இருந்து இருந்துகிட்டு இருக்கே. ஏன்னா ஏற்கனவே நீங்க ஏற்படுத்தி வச்ச தடம் அது உங்களை தூண்டிக்கிட்டே இருக்குது. அந்த தூண்டல்ல உணர்வு தடுக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதே உணர்வு புத்தம் புதிய வழியை அறிவிப்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த தடங்கள் நம்மை அழைத்து கொண்டிருக்கையில், தூண்டி கொண்டிருக்கையில், நம்முடைய உணர்வு அறிவிக்கக்கூடிய புத்தம் புதிய அந்த வழி நமக்கு தெரியாமல் போகிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் தியானம். எக்ஸ்க்ளூசிவா ஃபார்ம் 3ங்கிறது அதுக்குத்தான். ஃபார்ம் 3ங்கிறது என்ன தெரியுமா? நம்ம மனசுல நாம ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய தடங்களை எல்லாத்தையுமே அழிக்கிறது தான். புதிய பதிவுகளை, வீணான பதிவுகளை போட்டுக்கல. இல்ல, ஃபார்ம் 3யோட ரூல் என்ன? நமக்கு எந்த பதிவு தேவையில்லையோ அதிலிருந்து உறுதியாக விலகி இருப்பது. கஷ்டம்தான், ஆனா விலகி இருக்கணும். அப்பதான் புதிய தடத்தை உருவாக்க முடியும். புதிய தடத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் பழைய தடங்களில் பயணிக்காமல் இருக்க வேண்டும் தானே. அட்லீஸ்ட் நீங்க நின்றுகிட்டாது இருங்க. ஏன்னா நீங்க இன்னொரு வாட்டி போனீங்கன்னா அந்த தடம் இன்னும் உறுதியாயிடும். அதனால அந்த தடத்துல போகாதீங்க. ஊரே போட்டோம், உங்க குடும்பமே கூட போட்டோம், நீங்க நில்லுங்க. முடிஞ்சா இந்த உணர்வின் அடிப்படையிலான பாதையில பயணிங்க, இல்லாட்டி நில்லுங்க. ஆனா இறைவனுடைய கருணை என்ன தெரியுமா? நம்பிக்கையாளர்கள், தனித்துவத்தில் பயணிக்க விரும்புபவர்கள் கொஞ்ச தூரம் வரைக்கும் அந்த புதிய தடத்துல வருவாங்க. அதுதான் இப்ப நாம இருந்துகிட்டு இருக்கோம், கொஞ்ச தூரம் வரைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த பழைய தடங்கள்ல இருந்து விலகி புத்தம் புதிய தடங்கள்ல நீங்க பயணித்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஏன்னா அந்த பழைய கெட்ட தடங்களுடைய தூண்டல் உங்களுக்கு இருக்காது இல்லையா? இப்ப பாதி வந்துட்டு இன்னும் பாதை லேசாயிடும். அதனாலதான் இறைவன் நம்மை ஒன்று சேர்த்து. இப்ப உணர்வு அறிவிக்கக்கூடிய உணர்வு அந்த பழைய கெட்ட தடங்களின் பக்கம் செல்லாதீர்கள் என்று சொல்லுகிறது, ஏற்றுக்கொண்டோ. புதிய தடங்களை அறிவிக்கிறது, அதையும் கவனித்து அதில் பயணிக்க தொடங்க வேண்டும். அதுல இறைவனுடைய கருணை என்ன?
உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சப்போர்ட் இருக்கு. அடிமைத்தனம் என்பது, அடிக்ஷன் அப்படிங்கிறது என்னங்க? நம்முடைய மனதில் கெட்ட தடங்களை விட்டும் நீங்க முடியாமல் இருப்பது. இவ்வளவுதான் அடிக்ஷன். வாட் எவர் இட் இஸ், எந்த அடிக்ஷன் வேணாலும் இருக்கட்டும், விடுதலை நமக்காக இருக்கிறது. அதற்கான ஞானங்கள் நமக்காக இருக்கின்றது. இப்போது அதில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவே இறைவழி, இறைவழி தியானம். இப்போது அதில் தான் நாம் இருந்து புதிய தடங்களை நாம் உருவாக்க வேண்டும். ஆரம்பத்துல நிறைய சவால்கள் இருக்கலாம். பழைய தடங்கள் நம்மளை தூண்டிக்கொண்டே இருக்கலாம். ஹெவியான தூண்டல் இருக்கும். என்ன, நம்ம ஓனரே இவன் தானே இதை உருவாக்கணும், இப்ப இந்த பக்கம் வரமாட்டேங்கிறானே, நம்மை தூண்டும், அழைக்கும். புதிய தடங்களுக்கான முயற்சியில் நாம் ஒருபோதும் பின்வாங்கிவிடும். புதிய தடங்கள் ஒரு புள்ளிக்கு மேல் நமக்கான அந்த நன்மையான பாதையை லேசாக்கி விடும். ஏன்னா பழைய தடங்களுடைய தூண்டல்களே இருக்காது இல்லையா? நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா நன்மைகளின் பாதையில் பயணித்து கொண்டு அந்த அனுபவமே புதுசா இருக்கும். பழைய தடங்கள் ஒண்ணுமே நம்மளை தீண்டாது, அதெல்லாம் மறந்து அதுல புல்லு முளைச்சிருக்கும். புதிய தடத்துல பிரைட்டான ரூட் நமக்காக உருவாயிடும். புதிய தடங்களில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நிச்சயமாக அது நமக்காக இருக்கிறது. அதுவே இறைவழி வாழ்க்கை. இறைவழி வாழ்க்கை என்பது என்ன? அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கை. ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கக்கூடிய உயிரோட்டத்தை நீங்க கவனிக்கணும். புத்தம் புதிய வாழ்க்கை இறைவன் நமக்காக நாடிடும். நிச்சயமாக அந்த பாதையை நமக்கு இறைவன் லேசாக்கி இருக்கின்றான். அந்த பாதையில் நம்முடைய இறைவனை அன்றி நாம் யாரையும் வழித்துணைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சமூகத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். அவங்க என்ன மாதிரியான தடங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரியான தடங்கள்ல பயணித்துக்கிட்டு இருக்காங்க, அந்த தடங்கள் அவர்களை எப்படி தூண்டி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம யதார்த்தமா கவனிக்கலாம். போதை, ஆல்கஹால், புகைப்பிடித்தல், பாலியல் சார்ந்த பல்வேறு விதமான முறைகேடான விஷயங்கள், பொய், ஏமாற்று, நேர்மையற்ற தன்மைகள், பொது விதிகளை மீறக்கூடிய தன்மைகள், முக்கியமானது மருந்து மாத்திரைகள், இதெல்லாமே அவர்கள் உருவாக்கி 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 அதில் அவர்கள் உறுதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய இருக்குது. சினிமாங்கிறது மிகப்பெரிய ஒரு தடமாக நம்முடைய சமூகத்தில் பதிந்து போயிருக்கிறது. இன்னைக்கு மக்கள் எல்லாமே ரொம்ப கமிட்டடா இருக்கிறாங்க. வீக்கெண்ட்ல நம்ம ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும், தியேட்டருக்கு போகணும், சினிமாவுக்கு போயிடணும், சாட்டர்டே நைட் ஆனா பார்ட்டிக்கு போயிடுறாங்க, பப்புக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கல்ச்சரா இருந்துட்டு தான் இருக்குது. நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இதெல்லாம் நம்ம சமூகத்துல அந்தந்த ஊர்ல அப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க எந்த மாதிரியான தடங்களை அவர்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்க குழந்தைங்களை நீங்க கவனிக்கணும். அவங்க மனசுல என்ன மாதிரி தடம் ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கணும். அதுதான் அவங்க வாழ்க்கை பாதை. நீங்க அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டதுனால, அவங்கள காலேஜுக்கு அனுப்பிட்டதுனால அவங்க வாழ்க்கை செட்டில்டுன்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்க மனசுல எந்த மாதிரியான வாழ்க்கை தடம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிங்க. ஸோ மக்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டட் மோட்ல தான் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தனித்துவமான பாதைன்றதுக்கே அவங்க வரல. ஏன்னா அவங்களால முடியல. ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்ச தடம் அவங்கள அழைத்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே தண்ணி அந்த வழிய இறக்கத்துல போய் போய் பழகிருச்சு. அது வழியாதான் தண்ணி போகும், வேற வழியே இல்லை. நீங்க இந்த பக்கமா தண்ணியை செலுத்தணும் அப்படின்னா நீங்க நிறைய ஒர்க் பண்ணணும். இந்த பக்கம் தண்ணி போகாத அளவுக்கு ஒரு கரை கட்டணும். இந்த பக்கம் தண்ணியை திறந்து விட்டு கொஞ்சம் ஆரம்பத்துல பள்ளத்தை இறக்கி விடணும், அப்பதான் போகும் தண்ணி. நமக்கு தேவையான பயிர்கள் எல்லாம் தாவரங்கள் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லா விச செடி தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்ம சமூகத்துக்கும் சரி, நாம இதுல தீவிரமா ஈடுபடணும். நமக்கான புதிய தடங்களை உருவாக்கி கொண்டு அதில் பயணிக்க வேண்டும். நம்முடைய சமூகத்துக்காக நாம் பிரார்த்தனைகள் செய்வோம். தொடர்ந்து இறைவழியில் நாம் இணைந்திருப்போம். எல்லா பெருமைகளும் இறைவன்.